கண்ணகி நகர் கோச் விஷயத்தில் இப்போ ஒரு மிகப்பெரிய திருப்பமே நடந்திருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இப்போ கண்ணகி நகர் கோச்சுக்காகவும் நம்ம கார்த்திகாவுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. கார்த்திகாவோட வளர்ச்சி பிடிக்காமலும் கண்ணகி நகர் டீமோட வளர்ச்சி பிடிக்காமலும் ஒரு சில பேர் போலியான அலிகேஷன்ஸ் வச்சு இந்த டீமை முடிச்சிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு நம்ம விடக்கூடாது. இந்த விஷயத்துக்கு இப்போவே நம்ம ஒரு முடிவு கொண்டு வரணும். நீதி கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து நம்ம கார்த்திகாவுக்கும் இந்த கோச்சுக்கும் சப்போர்ட் பண்ணுவோன்னு இப்போ எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த கேஸ் என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நம்ம கண்ணகி நகர் கோச் மேலே போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. கண்ணகி நகர் டீமில் இருக்கிற ஒரு பிளேயருக்கு அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. அவங்க பாட்டி கூட தான் தனியாக வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு நாள் வீட்டில் யாருமே இல்லாத நேரமாக பார்த்து இந்த கோச் அவங்க வீட்டுக்கு வந்ததாகவும் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதாகவும் சொல்லி பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. போக்சோ வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. 2-3 நாள் இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாளே நம்ம கார்த்திகாவோட அம்மாவும் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஆமாம், இந்த கோச் சரி கிடையாது, என் பொண்ணுக்கிட்டையும் இந்த கோச் நிறையவே தப்பான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, தப்பாக நடந்துக்கிட்டு இருந்திருக்காரு. என்கிட்ட எல்லா ப்ரூஃபுமே இருக்குது, என்கிட்ட வாட்ஸ்அப் சேட் கூட எல்லாமே இருக்குது, நான் எல்லாத்தையுமே காமிக்கிறேன்னு இருக்கிற எல்லா வாட்ஸ்அப் சேட்டையும் அவங்க அம்மா எடுத்து ப்ரெஸ் மீட்லேயே காமிச்சிட்டாங்க. என் 2 பொண்ணுக்கிட்டேயுமே ஒரு தப்பாக நடந்திருக்காரு, கார்த்திகா அண்ட் காவியா 2 பொண்ணுக்கிட்டேயும் தப்பாக நடந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ஓப்பனாக ப்ரெஸ் மீட்லேயே சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியாது, தெரிஞ்சிருந்தால் என் 2 பொண்ணையும் நான் அனுப்பியிருக்க மாட்டேன், மற்ற பொண்ணுங்களையும் நான் அனுப்பியிருக்க மாட்டேன் இந்த கோச்சுக்கு கீழே விளையாடுறதுக்கு. அண்ட் இன்னமும் நிறையவே விஷயங்கள் அவங்க அம்மா பேசியிருந்தாங்க. இதெல்லாம் பற்றி ஆல்ரெடி போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நம்ம கார்த்திகாவுமே இதுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. முதல்ல எங்கள் அம்மாவே சரி கிடையாது, அவங்க தப்பான ரிலேஷனில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறையவே பர்சனலான விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. என் வளர்ச்சி பிடிக்காமல் காசுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல எங்கள் அம்மாக்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு சொல்லுது. இவ்வளவுக்குள்ளே சாதித்த ஒரு பொண்ணு இந்த விஷயத்த சொல்கிறத கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஒரு 5 நாள் கிட்ட ஆக போகுது. இன்னமும் இந்த கோச் தேடப்பட்டுக்கிட்டு இருக்காரு. வழக்கு பதிவானதுக்கப்புறம் இந்த கோச் தலைமறைவாயிட்டார். பட் இந்த கோச்சுக்கு சப்போர்ட்டாக நம்ம கார்த்திகா வீடியோ போட்டிருந்தாங்க, சுஜி ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருந்தாங்க. நிறையவே பிளேயர்ஸ் இந்த கோச்சுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இல்லை எங்கள் கோச் அப்படி கிடையாது, எங்கள் கோச்சை பற்றி எங்களுக்கு தெரியும், ரொம்பவே நல்ல மனுஷன், எங்களுக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ பெரிய லெவலில் இருக்கிறோன்னா அதுக்கு காரணமே எங்கள் கோச் தான். எங்கள் கோச் தான் எங்களுக்கு ஒரு மென்டராகவும் ஒரு அப்பாவாகவும் இருந்து எங்களுக்கு இவ்வளோக்குள்ளே சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. இப்போ ரொம்பவே கஷ்டமான சிச்சுவேஷனில் ரொம்பவே மோசமான நிலைமையில் இருக்கிறது நம்ம கார்த்திகா தான். பாவம், அந்த பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இதுதான் வாய்ப்புன்னு இந்த பொண்ணை பற்றி நிறைய விதமான விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லாத புல்லாத விஷயங்கள் எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து 5 வருஷம் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு லெவலாக தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி தமிழ்நாடு ஸ்டேட் டீமுக்கு ப்ளே பண்ணி இந்தியன் யூத் டீமுக்கு வைஸ் கேப்டனாக இருந்து கோல்டு மெடல்லாம் வின் பண்ணி இப்போ இந்தியன் சீனியர் டீமுக்கே ப்ளே பண்ண போகிறாங்க ஏஷியன் கேம்ஸில். எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. பட் இதுக்கப்புறமும் அவங்களால நிம்மதியாக இருக்க முடியல அப்படிங்கிறத கேட்குறப்ப தான் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், 5 வருஷம் எவ்வளவுக்குள்ள கஷ்டமான ஜேர்னி. அது எல்லாத்தையும் தாண்டி வந்து இப்போ இந்தியன் டீமுக்கே போயாச்சு. இந்தியன் டீம் கேம்பில் இருக்காங்க ஏஷியன் கேம்ஸுக்காக. 18 வயசு கூட ஆகலை, அதுக்குள்ளே இந்தியன் சீனியர் டீமில் இடம் பிடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருக்கும், எதுலையாவது ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய அளவில் சாதிச்சு நம்ம அப்பா அம்மாவுக்கு பெருமையை சேர்த்து கொடுக்கணும், நம்மளை ட்ரெயின் பண்ண கோச்சுக்கோ குருவுக்கோ நம்ம மிகப்பெரிய அளவில் பெருமையை சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஒரு ஆசையாகவும் அவங்க வாழ்க்கையில் ஒரு முக்கியமான குறிக்கோளாகவும் ஒரு மோட்டிவேஷனாகவும் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் கார்த்திகா இப்போ பெரிய லெவலில் சாதிச்சிட்டாங்க, இந்தியன் டீமோட கேம்பில் இருக்காங்க. பட் இருந்துமே அவங்களால நிம்மதியாக இருக்க முடியலை. 6 வருஷம் அவங்க அப்பா கூட இல்லை, அவங்க அம்மா தான் இத்தனை நாள் கூட இருந்தாங்க. பட் இப்போ கார்த்திகா என்ன சொல்கிறாங்கன்னா, தயவு செஞ்சு எங்கள் அம்மா கிட்ட இருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு பேசுகிறாங்க. அப்போ என்னென்ன கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. இன்னும் பர்சனலாகவும் நிறையவே விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம இங்கே பேசக்கூடாது. சரி, ஓகே, ஃபேமிலியில் தான் இப்படி இருக்குதுன்னு பார்த்தா இங்கே கோச் சைடு வந்தோன்னா இப்போ இதுலேயுமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகிடுச்சு. இந்த கண்ணகி நகர் கோச் கிட்டத்தட்ட 5 வருஷமாக இந்த கார்த்திகாவை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து ட்ரெயின் பண்ணி இப்போ இந்தியன் டீம் லெவலுக்கு போயிருக்காங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் கண்டிப்பாக இந்த கண்ணகி நகர் டீமோட கோச்சுமே ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு. கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கார்த்திகா இன்றைக்கி இவ்வளோ பெரிய லெவலில் இருக்காங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த கோச் தான், அதில் சந்தேகமே கிடையாது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு கோச் மேலேயுமே ஒரு பெரிய குற்றச்சாட்டை சாட்டி அவரோட வாழ்க்கையவே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னமோ நினச்சிருப்பாங்க, நம்ம இந்தியன் டீமுக்கு ஏஷியன் கேம்ஸில் ப்ளே பண்ணி பெருமையை சேர்க்கணும், நம்ம கோச்சுக்கு ஒரு பெருமையை சேர்க்கணும், நம்ம வீட்டுக்கு ஒரு பெருமையை சேர்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் இங்கே என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் நிம்மதியாக என் கேம்பில் கான்சன்ட்ரேஷன் கூட பண்ண முடியல, என்னோடய கேமில் அவ்வளவுக்குள்ளே என் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசியிருந்தாங்க.
கார்த்திகாவோட வளர்ச்சி பிடிக்காமலும், கண்ணகி நகர் டீமோட வளர்ச்சி பிடிக்காமலும் ஒரு சில பேர் வேணுமெனே ஃபேக்கான அலிகேஷன்ஸ் வச்சு இந்த டீமை முடிச்சு விடலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, பொண்ணுங்க ப்ளே பண்ணக்கூடிய ஒரு டீம், எல்லாருமே 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டீம். அப்படிப்பட்ட டீமோட கோச்சாக இருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டு இருக்காரு, இவர் சரியில்லைன்னு சொன்னால், இதுக்கப்புறம் இந்த கேஸே முடிஞ்ச அவர் நல்லவர்னே சொன்னாலும் இதுக்கப்புறம் இந்த கோச்சை நம்பி யாராவது இவருக்கு கீழே ப்ளே பண்ண அனுப்புவாங்களா? அவங்க பொண்ணு அனுப்ப ரெடியாக இருப்பாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதுவும் 1-2 குற்றச்சாட்டுகள்லாம் கிடையாது, எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் வைக்காங்க. அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு, அதுவும் 1 டைம் 2 டைம் இல்லை, நிறையவே டைம் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்திகாவோட அம்மாவே டைரெக்டாக வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து ஓப்பனாக எல்லா சேட்டையும் எடுத்து காமிக்கிறாங்க. இப்படி எல்லா பக்கமும் இருந்து ஒரு கோச் அடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவர் மேலே தப்பே கிடையாது, இவர் எந்த விதமான தப்பும் பண்ணலை, இவர் நல்ல மனுஷன்தான் சொன்னாலுமே யாருமே அனுப்ப ரெடியாக இருக்க மாட்டாங்க அந்த கண்ணகி நகர் டீமுக்கு அவங்களோட பொண்ணுங்களை. எப்படி இருந்த ஒரு டீம் கடந்த 5 வருஷத்தில் மிகப்பெரிய சாதனையை இந்த டீம் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி கார்த்திகா, சுஜி அண்ட் காவியா மாதிரி பல பிளேயர்ஸ் இந்த டீம்ல இருந்து ரொம்பவே நல்ல பிளேயராக வளர்ந்து வந்திருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாது, பல பிளேயர்ஸை இந்த கோச் டெவலப் பண்ணியிருக்காரு. கண்ணகி நகர் அப்படிங்கிற இந்த ஒரு ஊரை தாண்டி இந்த கண்ணகி நகர் அப்படிங்கிற இந்த ஒரு டீம் தமிழ்நாட்டுக்கு பெருமையை சேர்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டீமாக இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு டீம் இப்போ அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இதை நடக்க விடாமல் நம்ம சப்போர்ட் பண்ணி இந்த விஷயத்தை மாற்ற ட்ரை பண்ணணும். 5 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டீமை டெவலப் பண்ணி பிளேயர்ஸ் எல்லாம் வளர்த்து ஒருத்தர் இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போயிட்டாங்க. அடுத்து சுஜிலாம் பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் இந்த டீம் பீக் சிச்சுவேஷனில் முக்கியமான லெவலில் இருக்கிறாங்க. இந்த நிலமையில் இந்த டீமை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருந்து ஒட்டுமொத்த சப்போர்ட்டுமே நம்ம கார்த்திகாவுக்காகவும் இந்த கோச்சுக்காகவும் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் கடைசியாக எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியலை. இது நம்ம கையிலையும் இல்லை. நம்மளால் முடிஞ்சது கார்த்திகாவுக்கும் அந்த கோச்சுக்கும் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். இந்த டீம் இதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸோட ஃப்யூச்சர் என்ன ஆகும் அப்படிங்கிற எதுவுமே நமக்கு தெரியாது, நம்ம கையிலையும் அது கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த விஷயம் நடந்திருக்கா நடக்கலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா கார்த்திகா, சுஜி இவங்கெல்லாம் பேசினதை வச்சு பார்க்குறப்ப இது நடந்திருக்காது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பட் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருந்தால் அதுவுமே தப்பு. ஸோ இந்த விஷயத்தில் போலீஸ் கரெக்டாக விசாரித்து ஒரு நல்ல ஒரு முடிவை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இது ஒருத்தர் 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, ஒரு ஊர் சம்மந்தப்பட்ட விஷயமும் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த கபடி உலகத்துக்கே இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா பெண்கள் கபடியில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தினதே இந்த கண்ணகி நகர் டீம் தான். அப்படிப்பட்ட கண்ணகி நகர் டீம்லேயே இப்போ ஒரு மிகப்பெரிய விரிசல் விழுந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது தமிழ்நாடு கபடியோட நிலைமை அப்படிங்கிறது தெரியல. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், கண்ணகி நகர் கபடி டீமுக்கு எவ்வளோக்குள்ளே ஃபேன் பேஸ் இருக்குன்னு. அதுலேயும் குறிப்பாக கார்த்திகாக்கெல்லாம் பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் மென்ஸ் கபடி பிளேயர் யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு ஃபேன் பேஸ் இப்போதைக்கு கிடையாது. ஸோ அப்போ எந்த லெவலில் இருக்காங்கன்னு நீங்களும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இப்போ இவங்க பின்னாடி நிற்கிது. இப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், கடைசி வரைக்கும் ப்ரே பண்ணுவோம், நல்ல விஷயமே நடக்கட்டும்னு எதிர்பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். கூடிய சீக்கிரத்தில் ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும்.